பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 இறுதி கட்டத்தை நெருங்கிட்டு இருக்கு. யாரு டைட்டில் வின் பண்ண போறாங்கன்னு ஆடியன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒவ்வொரு எபிசோடும் பரபரப்பா போயிட்டு இருக்கிற நிலையில மேலும் பரபரப்பை ஏற்படுத்துற விதமா எலிமினேட் ஆகி வெளியே வந்த 8 கண்டஸ்டன்ட்ஸ் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காங்க. அந்த வகையில அர்ணவ், ரியா, ரவீந்தர், சாச்சனா, சுனிதா, சிவகுமார், வர்ஷினி, தர்ஷா குப்தான்னு இந்த 8 பேர் பிக் பாஸ் ஹவுஸ்க்கு மறுபடியும் போய் உள்ள இருக்கிற மத்த 8 கண்டஸ்டன்ட்ஸ் கூட இன்டராக்ட் பண்ணியிருந்தாங்க. ரவீந்தரை தவிர உள்ள போன மத்த 7 கண்டஸ்டன்ட்ஸும் விஜய் விஷால் கிட்ட தர்ஷிகாவை பத்தி பேசியிருந்தாங்க. பலருமே நீ தான் ஹோப் கொடுத்து அந்த பொண்ணை ஏமாத்திட்ட, உன்னாலதான் அவ எலிமினேட் ஆனான்னு சொன்னாங்க. சாச்சனா ஒரு படி மேல போய் நீ லவ்வர் பாய் இல்ல பிளே பாய்னு சொல்லிட்டாங்க. இதனால மனமுடைஞ்சு போன விஜய் விஷால் ரொம்ப எமோஷனல் ஆகி அழுதுட்டாரு. மேலும் தர்ஷிகா கிட்ட நான் ஏதோ நோக்கத்தோட அப்படி பண்ணல, என்ன மன்னிச்சிருன்னு லைவ்ல சொல்லியிருந்தாரு. இப்படி இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிக்க சம்பந்தப்பட்ட தர்ஷிகாவே இதுக்கு பதில் அளிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த எல்லாருக்குமே தெளிவுபடுத்திக்கிறேன். பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனவங்க என்னோட எலிமினேஷனுக்கான காரணத்தை பத்தி நான் சொல்லி கேள்வி கேட்கல. அந்த கேள்விகள் எல்லாம் அவங்களா ஒரு ஆடியன்ஸா 24/7 பார்த்து கேட்டிருக்காங்க. என்னோட எவிக்ஷனுக்கு முழு பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். அதுக்காக ஒருத்தர் மேல குற்றம் சாட்டுறதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. நான் யாரையும் வேணும்னே தப்பா வழி நடத்தல, காயப்படுத்தவும் இல்ல, யாரோட இரக்கத்தையும் நான் பயன்படுத்திக்கல, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கல. நான் என்னோட உண்மையான எமோஷன்ஸை தான் வெளிப்படுத்தினேன். அது என்னை காயப்படுத்திருச்சு. ஆனா அது இப்போ தேவையில்லாத ஒரு நகைச்சுவையா மாறிடுச்சு. நான் சொல்ல வரது எல்லாம் என்னோட கேள்விகள் எல்லாம் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட நேரடியா அதே இடத்துல கேட்கணும் அப்படிங்கிறது தான். இது தொடர்பா யாரையும் குற்றம் சாட்ட வேணாம், ட்ரோல் பண்ண வேணாம்னு வேண்டி கேட்டுக்கிறேன். பாசிட்டிவா முன்னோக்கி போறதுல கவனம் செலுத்துவோம், வாழ விடு, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு தர்ஷிகா இது தொடர்பா சொல்லியிருக்காங்க. விஜய் விஷால உள்ள போன கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் கேள்வி கேட்க ஆடியன்ஸ் பலரும் இப்ப விஜய் விஷாலுக்கு ஆதரவா அவரை கார்னர் பண்ணாதீங்க, தர்ஷிகா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு லவ்னு அவர் பின்னாடி சுத்தினாங்க. குறிப்பா சிவகுமார் விஜய் விஷால கேட்ட கேள்விகள் ஆடியன்ஸ் பலரையும் எரிச்சல் அடைய வச்சதுன்னே சொல்லலாம். சிவகுமாரும் தர்ஷிகாவும் ரீசெண்டா கூட இன்ஸ்டாகிராம்ல ஒன்னா வீடியோ போட்டிருந்தாங்க. இதெல்லாம் நோட் பண்ண பலருமே தர்ஷிகா சொல்லிதான் எல்லாருமே இப்படி விஜய் விஷால டார்கெட் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இதனாலதான் தர்ஷிகா இப்படி ஒரு போஸ்ட போட்டிருக்காங்க. அவங்க இந்த போஸ்ட் மூலமா பிக் பாஸ்ல விஜய் விஷால கேள்வி கேட்டவங்க நான் சொல்லி கேள்வி கேட்கல, நான் உண்மையா தான் இருந்தேன். விஜய் விஷால கேள்வி கேட்டவங்க எல்லாரும் பிக் பாஸ் 24/7 பார்த்த ஆடியன்ஸா தான் கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பதில் அளிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க யாரு டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கு. தீபக், முத்துக்குமரன், சௌந்தர்யான்னு இந்த 3 கண்டஸ்டன்ஸ்ல யாராவது ஒருத்தர் தான் வின் பண்ண போறாங்கன்னு பலருமே பேசிட்டு வராங்க. அந்த வகையில பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல டைட்டில் வின் பண்ண போற அந்த ஒரு கண்டஸ்டன்ட் யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி சினிமா, சீரியல்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம ட்ரெண்ட் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.